வந்து நிறைய பேர் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா ஐபிஎல்னாலதான் வந்து தமிழ்ன்ற ஒரு கமெண்ட்ரி வர ஆரம்பிச்சது, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்ல கமெண்ட்ரி இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் எனக்கு இப்பவே ஞாபகம் இருக்கு, 2007 வந்து பாத்தீங்கன்னா ராஜ் டிவி இந்தியா டூர் ஆஃப் பங்களாதேஷ் போயிருந்திருப்பாங்க, கிராமன் போன் டெஸ்ட் சீரிஸ் அப்படின்னு ஒரு சீரிஸ். அந்த டைம்ல கிரிக்கெட் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ ராஜ் டிவி வந்து ஒரு தமிழ் கமெண்ட்ரி விட்டுருந்தாங்க. தமிழ்ல வந்து அந்த மேட்சஸ் எல்லாம் வந்து டெலிகாஸ்ட் ஆகும். ஆனா அப்போ வந்து ரொம்ப ஃபார்மலா இருந்துச்சு சரிங்களா. எப்படின்னா வந்து பவுலர் பந்து வீச வருகிறார், மட்டையில் அடித்தது பந்து 4 ரன்கள், இப்படி எல்லாம் இருக்கும் கமெண்ட்ரி. கேட்கறதுக்கு வந்து கொஞ்சம் சைல்டிஷா இருக்கும். அது நானே சின்ன பையன், எனக்கே சைல்டிஷா இருந்துச்சுன்னா பாத்துக்கோங்க, அப்படி இருந்துச்சு. பட் அந்த விஷயம் வந்து இப்போ இவால்வ் ஆகி இப்ப என்னதான் நம்ம ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் நிறைய பேர் வந்து கலாய்க்கிறாங்க. பட் ஆனஸ்டா சொல்லணும்னா ஒரு தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அந்த என்கேஜ்மெண்ட் தான், அந்த என்கேஜ்மெண்ட் ஃபேக்டர் வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் கிட்ட வந்து இப்போ ஸ்பெஷல் மென்ஷன் ஃபார் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ். இல்ல அது உண்மைதான் கூட. ஏன்னா இப்போ ஒரு ஃபேமிலியா இருந்து பார்க்கக்குள்ள கேர்ள்ஸ் வந்துட்டு கூடுதலா கிரிக்கெட் பார்க்க மாட்டாங்க. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் வந்ததுக்கு பிறகு ஆர்ஜி பாலாஜி வந்ததுக்கு பிறகு கேர்ள்ஸும் இருந்து பாக்குறாங்க. அந்த ஒரு என்டர்டைன்மெண்ட்